என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பின் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து முடிப்பாராக. ஆமென். இந்த 11 நாள் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து இந்த 12வது நாள்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார். நிச்சயமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. ஆமென். ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம். அவரை போல இந்த உலகத்தில் உங்கள் மேல் அன்பு வைக்க யாருமே கிடையாது. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட எபிரேயர் எழுதின எபிரேயர் புஸ்தகத்துல 10:35 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாத இருங்கள். எத்தனை பேருக்கு புரிந்தது? தைரியமே இல்லாம நீங்க ரொம்ப 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 கோழையா மாறிட்டு இருக்கிறீங்க. வர 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 நீங்க என்ன சொல்றது, எது பார்த்தாலும் உங்களுக்கு இப்ப ரொம்ப கோழைத்தனமா ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க. நீங்க இன்னைக்கு இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தைரியமா இருப்பது மிகவும் பலனை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப பேரு இந்த காலவேளை தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட பேசுற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்க தைரியம் எங்க போச்சு? ஆண்டவர் கேட்கிறார், உங்க தைரியம் எங்க போச்சு? நானே கேட்கிறேன், உங்க தைரியம் எங்க போச்சு? என் கர்த்தர் இருப்பார், நான் நடப்பேன், என்னால முடியும், நான் ஓடுவேன், என் ஆண்டவர் நடத்துவார், நான் சாக மாட்டேன், நான் பிழைப்பேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்ற தைரியம் எங்க போச்சு? பிசாசு அதை திருடிட்டு போயிடுச்சு உங்கள்கிட்ட இருந்து. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தீய சக்தியான அதுக்கு மிகப்பெரிய சாப்பாடு என்ன தெரியுமா? உங்க தைரியத்தை பிடுங்கிடும். நீங்க பயப்படணும், நீங்க கோழையா இருக்கணும், நீங்க அழுகணும், உங்களை நீங்க எதனா பண்ணிக்கணும், நீங்க புலம்பிட்டே இருக்கணும். அதுதான் அதுக்கு. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது இருங்கள். பலனே உங்கள் வாழ்க்கையில் எது தெரியுமா? நீங்க தைரியமா இருப்பது மட்டுமே. அப்ப தைரியமா இருப்பதுனா என்ன அர்த்தம்? நீங்க கீழே 38வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தைரியத்தோட விசுவாசமா யார் இருக்கிறீங்களோ அவங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பெரிய 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 விபத்து, ஆபத்து, பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார். எல்லா விபத்தெல்லாம் மாத்தி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்க பின்வாங்கி போவீங்கன்னா, வேதம் சொல்லுது பாருங்க, பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது. அப்ப நீங்க பின்வாங்கி போனா உங்க ஆத்துமா உங்க ஆத்துமாவை குறிச்சு பிசாசு தான் பிரியமா இருக்கும், நரகம் தான் பிரியமா இருக்கும், ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். நீங்க தைரியமா இருந்து, என்னால முடியும், எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நான் ஏற்றுக்கொண்ட என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக, இந்த சமுதாயத்துக்கு முன்பாக, என் அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடுக்கு முன்பாக என்னை தலைகுனியாமல் நிச்சயமா என்னை வாழ வைப்பார் என்ற தைரியம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தைரியத்தோட ஸ்தோத்திர பலிகள் நீங்க ஏறெடுப்பீங்கன்னு சொன்னா, பயத்தையும் கோழைத்தனையும் கோழையாய் உங்களை மாற்றுகிற அப்படிப்பட்ட பிசாசுகள் உங்களை விட்டு வெளியே ஓடி போய் தைரியம் என்கின்ற நற்கிரியை நீங்கள் சம்பாதித்து மிகப்பெரிய சவால்களை ஜெயிச்சிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? என் அன்பு பிள்ளைகளே, இதோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து, என் அன்பு மகனே, மகளே, உன் தைரியத்தை விட்டு விடாத. மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தைரியம் போகுதோ அன்னைக்கே நம்ம காலி. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் பயத்தின் ஆவி எங்களுக்கு கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தோட சேர்த்து பயத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? சிலுவையில போட்டு அதை நசுக்கிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவையில பாவத்தை அவரு எல்லாத்தையும் எரிச்சு போட்டாரு. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பயத்தின் ஆவிகளை கூட ஆண்டவர் எரிச்சு போட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பயப்படக்கூடாது. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவீங்க, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா, இந்த காலை வேளை, இந்த புதிய நாளில நீங்க முட்டி போட்டு, ஆண்டவரே, இனிமேல் நான் கோழையா இருக்க மாட்டேன், இனிமேல் பயப்பட மாட்டேன், இனிமேல் அழுவ மாட்டேன், நீங்க தைரியத்தோட, தைரியத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, என்னை வழி நடத்துவீங்க, என் குடும்பத்தை சீர்படுத்துவீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய தொழில்களை நீங்க மேம்படுத்துவீங்க, என்னுடைய வேலையை நீங்க ஸ்திரப்படுத்துவீங்க, என் கையை நீங்க ஆசீர்வதிப்பீங்க,
ஆசீர்வதிப்பீங்க, என்னை அவமானப்பட விட மாட்டீங்க என்று சொல்லி அவரை நீங்க துதிப்பீங்கன்னு சொன்னா, இந்த புதிய நாளில் உங்கள் வாழ்க்கையில அப்பா பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். இந்த புதிய நாள் உங்களுது தான். இந்த நாள் உங்களுது தான். இன்னைக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஒன்னே ஒண்ணு, நீ பயந்தினா எல்லா வியாதியும் வந்துடும். பயத்தை தூக்கி குப்பில போடு. ஏசப்பாவை நம்பு, தைரியமா இரு, பின்வாங்கி போவாத. அவரை நம்பு, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, அவரை நம்புகிறவர் ஒரு நாளும் பயப்படுவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் யாரும் அவமானப்படுவதில்லை. இன்னொன்னு சொல்லிட்டா, அவரை நம்புகிறவர்கள் பிச்சை எடுப்பதில்லை பைபிள் சொல்லுது. ஆமேன். நீங்க பிச்சை எடுக்கிற நிலைமையெல்லாம் கர்த்தர் விட மாட்டாரு. நீங்க எல்லாருக்கும் பிச்சை போடுற நிலைமையில கர்த்தர் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நண்பு பிள்ளைகளே, காலையில இந்த கேட்டுலாம் அழுதுட்டு இருப்பீங்க. இப்ப இங்க கண்ணெல்லாம் கல்லுங்க உங்களுக்கு. ஆமா இல்ல, ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு இல்லையா? ஐயோ, நான் பயந்துட்டு இருந்தேன், நான் அழுதுட்டு இருந்தேன், நான் கோழையா இருந்தேன். எவ்வளவு பேர் முன்னாடி நான் தைரியமா இருப்பேன், இப்ப அவங்க எல்லாம் வந்து பேசுற மாதிரி நான் கோழையாயிட்டேன் இப்ப நினைச்சு நீ அழுவையான்னு தெரியுமா? உண்மையுள்ள தேவன் உன்னோட கூட பேசிட்டு இருக்கிறார். உன்னோட கூட பேசுறவர் உன்னை விட்டு போகிறதுக்கு அல்ல, இனிலிருந்து உன் கூட இருந்து தைரியமா இருந்து அநேக காரியங்களை உன்னை வச்சு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யப்படுறார். ஆமென். கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அன்பின் ரட்சகரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். இந்த புதிய நாள் உங்களுடைய நாள். இன்னைக்கு பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நீங்களே பாருங்கள், நாளைக்கு சாட்சி எல்லாம் சொல்லுவீங்க. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். I love you all.